இறை தேடுதல் அப்படிங்கிறது பலவிதமாக நிகழும். சில பேருக்கு பிறந்து 1-2 வயது ஆகும்போதே இறைவன் மீது நாட்டம் ஏற்பட்டுவிடும். சில பேருக்கு அந்த பருவம் குழந்தை பருவத்திலிருந்து மீண்டு ஒரு இளைஞர் பருவம் வரும்போது, சில பேருக்கு திருமணத்திற்கு பிறகு, சில பேருக்கு வயதான பிறகு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு வகை. இது ஒரு பக்கமாக இருக்கட்டுமே. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நமக்கு சிவபெருமான் மீது ஒரு ஈடுபாடே இருந்திருக்காது. பெரும்பாலுமானவர்கள் அப்படி தான் இருந்திருப்பாங்க. இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க இல்லையா? இறை மறுப்பு கொள்கை அல்லது நிறைய விஷயங்களை பற்றி பேசுவாங்க. அதையெல்லாம் பற்றி மனம் ஆராய்ந்திருக்கும். ஆமல்ல, இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இறைவன் இருப்பார்? இத்தனை பேர் தினமும் அடைகிறாங்களே, இத்தனை இயற்கை சீற்றம் வந்து இத்தனை உயிர்கள் அடைகிறனவே, அப்போ இறைவன் இருந்தால் இதெல்லாம் விடுவாரா? அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மனது எண்ணி பார்த்திருக்கும். அதனால் குழம்பியும் கூட இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவன் நம்மை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிற அந்த தருணம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப அற்புதமானது. அது உங்களுக்கு எப்போ ஏற்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இறைவன் ஆட்கொண்ட அந்த தருணம், அது அந்த நினைவு இருந்தது அப்படின்னா, இப்போ அடியேன்னு சொல்கிறதையெல்லாம் உணர்ந்து பாருங்கள், நடந்ததா அப்படின்ட்டு. எப்போ இறைவன் நம்மை ஆட்கொண்டாரோ அப்பயே பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். எப்போ பார்த்தாலும் அவரோட நினைப்பாகவே இருந்திருக்கும். சிவபெருமானே சிவபெருமானே, சிவ சிவா, சிவாய நம சிவாய், ஏதோ ஒரு மந்திரங்களோ அல்லது அவரை பற்றிய அந்த பெயர்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த தாகமோ நமது மனதிற்குள் இனம் புரியாத வகையிலே அதை தூண்டும் விதமாக இருக்கும். சொல்லணும் அப்படின்ட்டு அந்த ஆலயங்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கும். சிவாலயங்களுக்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஏற்பட்டிருக்கும். அதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கும். இல்லை, நான் என்னோட திட்டத்திலே இல்லை, நான் இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தேன், எதேர்ச்சியாக பார்த்தா இந்த மாதிரி ஆலயம் கண்ணில் தென்பட்டது, போகணுன்னு ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்தல் ஏற்பட்டது, உள்ளே போனேன். அங்கே போனால் என்னால் அந்த அனுபவித்து அந்த இன்பத்தை வெளியவே சொல்ல முடியல, அப்படி ஒரு சந்தோஷமான அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான அந்த உணர்வெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் சரி, அவங்க எல்லாருமே எப்படி சுற்றி வந்து நிற்பாங்க அப்படின்னா, சிவபெருமானை பற்றி பேசக்கூடியவர்களாக நிற்பார்கள். நம்மை சுற்றி சேர்கின்ற கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவனடியார்களாக இருப்பார்கள். எல்லாருமே சிவனுடைய பெருமைகளை பேசுபவர்களாகவும் சிவனுடைய அருளை பற்றி பேசுபவர்களாகவுமே அதுக்கப்புறமா நம்ம கிட்ட எல்லாருமே சேர்ந்திருப்பாங்க. நாமும் பேசணும்னு ஆசை இருக்கும், மனசுல ஒரு தவிப்பு இருக்கும், நமக்கு வார்த்தை கிடைக்காது. ஆனா அந்த வார்த்தை, நம் எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த வார்த்தையெல்லாம் மற்ற அடியார்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள். அதெல்லாம் இறைவனுடைய திருவருள். சில பேருக்கு பேச வார்த்தை வராது, அந்த உணர்ச்சிகளை விளக்குவதற்கான அந்த ஆற்றல் பத்தாது. அதை எந்த வார்த்தை போட்டு நம்ம சொல்றது? அப்பனுடைய கருணையே அப்படிங்கிற மாதிரி தவிச்சு நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு அடியார் அந்த வார்த்தையை பேசுவாங்க. அந்த உணர்ச்சிகள் மிகுதிகளால் நம்மால் பேச முடியாத வார்த்தையை அவர் பேசுவார். அப்படிங்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அது எல்லாம் இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எல்லா இடத்துக்கும் ஓடுவோம், தேடுவோம், காசிக்கு போகணும், ராமேஸ்வரத்துக்கு போகணும், திருவானைக்கால் போகணும், சிதம்பரம் போகணும், திருவண்ணாமலை போகணும், இப்படி மனம் அலைப்பாய்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும், எல்லாமே ஸ்தம்பிச்சு போகும். அப்படியே அமைதியாக உட்காரணும்னு தோணும். வீட்டில் அமைதியாக உட்காந்து அப்பனை அப்படியே மனசில் நினைக்கணும்னு தோணும். எல்லா பக்கம் ஓடி ஆடி எல்லா ஆற்றலையும் உணர்ந்து ஒரு இடத்தில் அமர வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். அப்படி வந்துருச்சு அப்படிங்கும் போது கண்ணமோடி அமைதியாக அப்பா அப்படின்ட்டு அமைதியாக அமருவாங்க. சொல்லுவாங்க இல்லையா, அப்பாடா அப்படின்னு உட்காந்துச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி சிவனேன்னு உட்காந்துருவோம். சிவனேன்னு உட்காந்து அங்கே யார் தான் இருப்பா? சிவன் மட்டும்தான் இருப்பார். மனசில் யார் மட்டும்தான் இருப்பாங்க? சிவன் மட்டும்தான் இருப்பார். அப்போ அவரையே நினைத்து கொண்டு அப்படியே உருகி உருகி வழிபட எங்கே வச்சு வழிபட போகிறோம்? மனசுக்குள்ளே வச்சு, நம்மளுடைய ஹிருதயத்தில் வச்சு வழிபட போகிறோம். யாரை? அப்பனை எப்படி வழிபடுறோம்? உருகி உருகி வழிபட ஆரம்பிச்சிருப்போம். அப்படி உருகி உருகி வழிபட்டதன் விளைவாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அன்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருகி இருக்கும் அப்பா மேலே. அப்பானு கூப்பிட்றதா, இறைவான் கூப்பிட்றதா, குருவேன் கூப்பிட்றதா, ஏன்னா எல்லாமுமாகவும் இருக்கின்றார் சிவபெருமான். எல்லா தருணங்களிலும் பார்த்தீங்கன்னா எல்லா உறவாகவும் இறைவன் இருந்திருக்கின்றார். நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டும் போது ஒரு நல்ல குருவாக இருந்திருக்கிறார். வாழ்க்கையில திக்கு தெரியாம, அடியேன்னு சொல்வதை நீங்க உணர்ந்திருக்கீங்களான்னு தெரியல, அவ்வளவுதான் உலகத்தோட இறுதி நிலை, அதுதான் கடைசி அப்படிங்கிற மாதிரி போய் நின்றுட்டேன். கண்ணை மூடி நின்றுட்டேன், அவ்வளவுதான், இனிமேல் என்ன நடந்தாலும் சரிதான் அப்படின்னு போய் நின்றுட்டேன். அப்ப நடந்த ஒரு அதிசயம், என்ன நடந்ததுன்னே தெரியல, அந்த வினையிலிருந்து என்னை அப்படியே வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கும். இதுக்கு மேல என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற கஷ்டத்தெல்லாம் வந்துருச்சு. அந்த கஷ்டத்துல ஒண்ணுமே இல்லாம அப்பனை பத்தி கூட நினைக்கல, நான் வெறுமனை போய் நின்னேன். அப்ப யாரோ என்னை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா என் வாழ்க்கையே தலைகீழா மாறுச்சு அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் இருந்திருக்கும். அந்த வெறுமனை நின்ன அப்படிங்கிறது அந்த சிவத்தை குறிப்பது. எதுவுமே இல்லா நிலை, எதுவுமே நினைக்காத நிலை, எதையும் எண்ணாத நிலை, அந்த வெறுமை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சிவத்தை குறிப்பது. அந்நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் இறைவனை உணர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம்.